வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி போதாயன் அமாவாசை பார்த்துருப்பேன், ஷார்ட்டும் பார்த்துருப்பேன். கண்டிப்பாக வந்து ஷார்ட்டில் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துருப்பேன். ஸோ இன்றைக்கி ரசவாங்கி, அதாவது பூசணிக்காய் ரசவாங்கி தான் பண்ண போகிறேன். அதாவது இது ரசவாங்கி அப்படிங்கும்போது, அதாவது பிட்லைக்கும், அதாவது கசின்ஸ் சொல்லுவாள்ல, அந்த மாதிரி இதோட கசின் வெரைட்டி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். பிட்லை, அதாவது பிட்லை மாதிரியே தான் ரசவாங்கியும். சில பேர், அதாவது இது ரசவாங்கிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ், அதுவும் தஞ்சாவூரில், கேரளா, பாலக்காடில் இதிலெல்லாம் வந்து ஃபேமஸ் இது ரசவாங்கி. பட் நம்ம வந்து பிட்லை மாதிரியும் சில பேர் பண்ணுவா, கடலப்பருப்பு தேங்காய் போட்டு அரைச்சி பண்ணுவா. பட் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அந்த கேரளா ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பாலக்காடு சைடு அந்த மாதிரி, அதாவது அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன்னா, ஜென்ரலாக பிட்லைக்கு பண்ணுறதே நீங்கள் அரைச்சி விட்டாலும் ஃபைன். பூசணிக்காய், அதாவது கத்திரிக்காயில் தான் ரசவாங்கி பண்ணுவாள். இப்போ நம்ம பூசணிக்காய் ரசவாங்கி பண்ணலாம் இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால. இதில் என்ன வேரியேஷன்னா, மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம் 2 இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ரசவாங்கி பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு பூசணிக்காவை நறுக்கி கொஞ்சம் ஜலம் விட்டு மஞ்சப்பொடி போட்டு வெந்துன்ருக்கு பாருங்க, வெந்துன்ருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். இதில் வந்து சாதம் வடிச்சுண்டாச்சு. இந்த பக்கம் ரசவாங்கிக்கு வந்து நீங்கள் வந்து கடலக்காய் போட்டுக்கலாம், கொண்டக்கடலை போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சிக் பீஸ் போட போகிறேன். அதுவும் நல்லா வெந்துடுத்தும். இப்போ நம்ம வந்து அரைச்சுண்டுலாம். இதுக்கு தேவையானது வந்து நான் வந்து இதில் 1 ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 அப்புறம் இவ்வளோதான் வந்து வெந்தயம், இதே அளவு ஒரு 1/4 இது வந்து மிளகு, கருவேப்பிலை, வேணுங்கிற அளவு காரத்துக்கு ஏற்ப மிளகா. நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் துவரம்பருப்பு வேணால் போட்டுக்கோங்க. அமாவாசையாக இருக்கிறதுனால சரி பாசிப்பருப்பில் பண்ணலாம், கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம் அப்படின்னு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் லெமன் புளியை ஊற போட்டிருக்கேன். இதில் ஒரு 2.5 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து தேங்காய், இதெல்லாம் வறுத்து அரைச்சிடலாம். இது வந்துருக்கு. இப்போ இந்த இதில் புளி ஜலத்தை விட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வறுத்து அரைச்சுடலாம். இதில் வந்து கடாய் போட்டுருந்தாச்சு. கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கடாய் காஞ்சிருட்டும். நம்ம வந்து தனியா போட்டுக்கலாம், கடலப்பருப்பு, இது 2 முதல் வறுத்துக்கலாம். நம்ம மிளகு போட்டுக்கலாம், வெந்தயம், வரமிளகா, கொஞ்சமாக ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு இது வதக்கிட்டும். நம்ம வந்து கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தேங்காவையும் போட்டு ஒரு வதக்கிட்டு அரைச்சிடலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டியும் நம்ம வந்து வதக்கலாம். நல்லா எடுத்து இப்போ தேங்காவையும் போட்டுடலாம். சூப்பராக மணமாக இருக்குப்பா, வாசனையாக இருக்குது. இது வந்து நீங்கள் பண்ணையில் வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி இருந்தாலும் அமாவாசை அன்றைக்கி சாயந்தரம் இட்லி தான் வைப்போம் மோஸ்ட்லி, எல்லா ராத்திலையும். இல்லைன்னா தோசை இருக்கும். நீங்கள் தோசை இட்லிக்கு கூட இதை தொட்டுன்றலாம் சாயந்தரத்துக்கு, சௌரியமாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் இதையும் வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வதக்கிண்டாச்சு. இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு இருக்குல்ல, இது நல்லா மசிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயிடுத்து. அதை அரைச்சிட்டோன்னா புளி கொதிச்சுன்னு இருக்கு, நிமிஷமாக வந்து ரசவாங்கி ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் துவரம்பருப்பில் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பும் நல்லாயிருக்கும். சரி, இதுவும் ஒரு ட்ரையல் பண்ணுவோம், நம்ம வித்தியாசமாக பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். ஸோ பருப்பை நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி வச்சுட்டாச்சு. இப்போது இந்த கவுப்பீஸ் தட்டைப்பயிரையும் போட்டுடலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து நிலக்கடலை போட்டுக்கலாம், ஈவன் கடலப்பருப்பு கூட போடுறோம்னா போட்டுக்கலாம். நிலக்கடலை, கடலப்பருப்பு, கொண்டக்கடலை, எது உங்களுக்கு உங்கள் ஆற்றுல யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து
நல்லா இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா கொதிக்கிறது, நம்ம இந்த அரைச்ச மசாலாவை இதுக்குள்ளே விட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். இது ஒரு 5 to 10 minutes கொதிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நான் நம்மளோட டச் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஆல்ரெடி நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துருக்கேன். நம்மளோட டச் இருக்கணும். என்ன தான் மசாலா அரைச்சி விட்டாலும் என்னோடய பொடியோட சூப்பர் டேஸ்ட், சூப்பர் உமன், சூப்பர் பாய் அப்படி சொல்லுவாள், அது மாதிரி இந்த பொடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டச் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும் என்னோடய சமையலில். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம வந்து பருப்பை விட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டுடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. ரசம் வாங்கி, பூசணிக்காய் ரசம் வாங்கி, அதாவது ரசம் வாங்கி அப்படின்னா அந்த ரசம் மாதிரி நீர்க்க இருக்கணும். பட் கூட்டு மாதிரியும் இது சொல்லுவா. நம்ம வந்து இப்போ கத்திரிக்காயில் பண்ணுவா ஜென்ரலாக. நம்ம வந்து இன்னைக்கு பூசணிக்காயில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் சாயந்தரம் இட்லி தோசை, ஏன்னா அமாவாசை அன்றைக்கி கண்டிப்பாக டிஃபன் தானே சாப்பிட்ணும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பாசிப்பருப்பில் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவோம். எல்லோரும் துவரம்பருப்பில் தான் பண்ணுவாள். சரி, இன்றைக்கி அமாவாசையாக இருக்கே, நம்ம வந்து பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதுக்கு தாளிச்சுடலாம். நம்ம வந்து தாளிச்சுடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை. இதை தூக்கி இவன் தலையில் கொட்டிடலாம். சூப்பராக ரசம் வாங்கி ரெடி ஆகிடுது பாருங்க, அடிபொலி. இன்னும் ஒரு 5 minutes கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரசம் வாங்கி, பூசணிக்காய் ரசம் வாங்கி பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆற்றுல ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நிறைய வேரியேஷன் போட்டிருக்கேன். துவரம்பருப்புக்கு பதில் பாசிப்பருப்பு, கடலக்காய், கொண்டக்கடலைக்கு பதில் சிக் பீஸ் போட்டிருக்கேன், அதாவது காராமணி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு நீங்கள் வந்து துவரம்பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நல்ல ரெசிபிப்பா, இப்போ ட்ரை பண்ணுங்க. போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துட்டுருக்கேன்ப்பா. இப்போ நிறையா பேர் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணவா அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா போஜனம் சேனல் கிடையாது. ஸோ இன்னும் நான் நிறையா வந்து உங்களுக்கு வந்து நிறையா ரெசிபிஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி அமாவாசை சமையல் ரசம் வாங்கி பார்த்துருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை. மேலே நிறைய பேர் வந்து ஓட்டி பார்க்குறேன். ஓட்டி பார்க்காதீங்க ப்ளீஸ். இப்போ இந்த வீடியோ பிடிச்சோடனே ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.